ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுனை WWE நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸோடைய மாஸ் ப்ரோமோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் வச்சு செஞ்சுருந்தாங்க தான் சொல்லணும். இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சு ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வெட்டி கோட் பண்ணும். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். ரேட்டுக்கு நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ். இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றது ஆல்ரெடி ஸ்பாய்லர் வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்போம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணி விட்டுருக்கோம். இந்த வாரம் ஸ்மாக் டவுன் பார்க்க முன்னாடி இந்த வாரம் ஸ்மாக் டவுன் கையோட வந்து பார்த்தீங்கன்னா WWE நெக்ஸ்ட் வீக் ராண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் அந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராவோட ரிசல்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லரோடய போடலாம். ஸ்பாய்லர் வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவெல்லாம் கிக் ஆஃப் பண்ணிருங்க. சரி ரைட், இப்போ நம்ம ஸ்பாய்லர் ரீலர் பார்க்காம இந்த வாரம் ரா ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை ஃபுல்லாக அண்ட் ஆல்சோ ஸ்மாக் டவுனை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பீஸ் தான் பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணுறாரு. கிக் ஆஃப் பண்ண டேமின் பீஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அந்த வின்னை பற்றி அவங்க அந்த இடத்துல பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஜலினாவை இன்ட்ரோவ் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீஸ்ட்டை பயங்கரமாகவே டிஸ்ட்ராக்ட் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அந்த இடத்துல அலிஸ்டர் பிளாக்கோட டீம் சாங் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகுது. பட் இருந்தாலும் அலிஸ்டர் பிளாக் பின்னாடி இருந்து நம்மளுடைய ப்ரீஸ்ட்டை பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்டாரு. அட்டாக் பண்ணதோட டேபிள்ல இருந்து பவர் பாம் போட்டதுலேருந்து அந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் பயனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் அண்ட் அசோ லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக வரும்ன்றதுக்கு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ டேமின் பீஸ்டா 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலிஸ்டர் பிளாக் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ஆஃப் படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிவி ஆஃப் போறாரான்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல WWE காட்ட வராங்க போல. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான். இதுக்கப்புறமா நம்மளே நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் வர்சஸ் நம்மளுடைய WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக இருக்க கபிக்கி வாரியர்ஸ்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. நான் டைட்டில் மேட்சாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் பயங்கர டாமினன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைரி சேனை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிராவல் நல்லா முத்தி போயிருது. இந்த இடத்துல ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷால்ஃபர் அலெக்சா பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இன்டர்ஃபெரன்ஸ் பண்ணி பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி இந்த இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டாப்பில் காமிச்சு இந்த இடத்துல இந்த செக்மெண்ட் எண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ குவீலியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்சி கிரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் சென்ட் பண்ணுறாங்க. அவங்க வச்சுக்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்கான வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. டைம் ஓடிக்கிட்டே இருக்கு பார்த்து கொண்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புறமோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ நிக் அலிஸ் கிட்ட நம்மளுடைய மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோ ஹென்ரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ஆர்ட்ரூத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல நிக் அலிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, அவன் ஒரு ஃபுல்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி அவர் ரொம்ப பேடாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அதை என் வாயால் சொல்ல முடியாதுங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய ஜூலியா வர்சஸ் ஆல்பா ஃபேர்ஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காங்க. கைனா ஜேம்ஸ் அந்த பக்கம் இந்த தடவை செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த இடத்துல ஜூலியா வின் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க டைட்டிலுக்காக வரன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வராருங்க. ஸோ கோடி ரோட்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆல்ரெடி ஒரு பெரிய செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. நம்மளோட நிக் அலிஸ் வந்து ட்ரூ மேக்கிண்டர் ஹோமுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கிண்டர் வந்து பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ட்ரூ மேக்கிண்டர் வந்து WWE மேலே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருவார். WWEன்றதோட ஸ்மாக் டவுன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. எனக்கு வந்து அந்த இடத்துல சேஃப் இல்லை, ஸோ என்ன வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க, எனக்கு சேஃப்டியை ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஸ்மாக் டவுன் மேலே பெரிய கம்ப்ளைண்ட் பற்றி நான் வச்சிருவாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக் அலிஸ் வந்து நம்ம ட்ரூ மேக்கிண்டரை போய் பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணுறாரு. நீ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு நான் வந்து டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டியும் தரேன், நீ மறுபடியும் ஸ்மாக் டவுனுக்கு வா, ஸ்மாக் டவுனுக்கு ஃபைனை பே பண்ணிட்டு நீ பாட்டில் ஸ்மாக் டவுனுக்கு வா, உனக்கு வந்து நான் வந்து செக்யூரிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக தரேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நிக் அலிஸ் பேசுவார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கிண்டர் வந்து அந்த கேமரா வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவார். அந்த இடத்துல வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ட்ரூ மேக்கிண்டரோட வீடியோட என்ட்ரன்ஸில் இருப்பார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு கோடி ரோட்ஸ் அங்கே வெளியே வெயிட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் செக்யூரிட்டி கார்ட்ஸும் தத்துவாங்க. உடனே நிக் அலிஸ் போய் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணாத, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் சால்வ் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ட்ரூ மேக்கிண்டரை போய் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுற மாதிரி வந்து செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா யார் வந்து முன்னாடி ஸ்மாக் டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்றதை WWE வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இன்னும் பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் உங்களுக்கு என்ன அப்படி வெறின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துருந்துச்சு. ஏன்னா ட்ரூ மேக்கிண்டர் அந்த மாதிரி பெருசாக எதுவும் பண்ண மாதிரி எனக்கு சத்தியமாக தெரில. இந்த இடத்துல நம்ம கோடி ரோட்ஸ் இவ்வளோ விரி பிடிக்கிற லெவலுக்கு வந்து பார்த்தோன்னா அப்படி என்ன தான் ட்ரூ மேக்கிண்டர் பண்ணிட்டாருன்றது எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ யாராச்சும் தெரிஞ்ச ஆன்சர் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் ரிங்குக்கு வராங்க. ஸோ கோடி ரோட்ஸ் ரிங்குக்கு வந்ததுக்கப்புறம் ட்ரூ மேக்கிண்டர் என்ன சொல்கிறான்னா, இங்கே வந்து சேஃபே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், வேணும்னா MMA ஸ்டார்ஸ் வேணால் அவன் சுற்றி நிப்பாட்டிடுவோமா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செகண்டரி ரெஸ்லர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வழியில் நிப்பாட்டிக்கிறோமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பாரு. நிக் அலிஸ் அந்த இடத்துல இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாரு. நிக் அலிஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா காம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நீ பூந்து கெடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நான் வந்து போய் சொல்லி அவனை பிளான் போட்டு ஸ்கெச் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிக் அலிஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாரு. அண்ட் ஆல்சோ நிக் அலிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறமா ட்ரூ மேக்கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்லாம் பே பண்ணதுக்கப்புறமா ஸ்மாக் டவுனுக்கு வருவான், நீ அவன் மேலே ஃபிங்கர் கூட அவன் மேலே படக்கூடாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிக் அலிஸ் இந்த இடத்துல நம்ம கோடி ரோட்ஸ் கிட்ட சொல்லுவார். கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற இந்த மாதிரி கேட்கும்போது, ஓகே இது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணுறேன், பட்
இருந்தாலும் ஒரு விஷயத்த மறந்துக்கிறாத, நீ என்னோட ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிறேன், ஈவன் நீ வேட் பேரட் கூட கேட்டுக்கோ, நான் யாருன்றதை அவன் சொல்லுவான், நான் தான் வந்து குவார்டர் பேக், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன், சும்மாலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணியிருக்கேன், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜான் சீனாவே பீட் பண்ணியிருக்கேன்றதை இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நிறைய அக்கம்ப்ளிஷ்லாம் பண்ணியிருக்கேன், கிங் ஆஃப் த ரிங்காக வந்து வின் பண்ணியிருக்கேன், இந்த சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெகசியான மூமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்றதை வந்து கோடி ரோட்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உனக்கு வேலை பார்க்கல, நீ சொல்கிறத கேட்கறதுக்கு, நீ தான் எனக்கு வேலை பார்க்குறன்ற மாதிரி கோடி ரோட்ஸ் அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிறாரு. ஒரு பேடஸான ப்ரோமோ கோடி கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறமா நம்மளோட ஈலியா டிராகனா பேக் ஸ்டேஜில் காம்லகேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறாரு. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருப்பார்ல டிஒய் கிட்ட இருந்து, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஃபேக்ஷாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஷாம் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் இருக்கு, அதை பற்றி கவலைப்படாதீங்கன்ற மாதிரி அது பார்த்தீங்கன்னா நம்ம ஈலியா டிராகனா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளோட யுனைடெட் சாம்பியன் ஈலியா டிராகனா அண்ட் ஆல்சோ காம்லகேஸ் வர்சஸ் நம்மளோட டிஒய்க்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈலியா டிராகனா அண்ட் ஆல்சோ காம்லகேஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. காம்லகேஸ் ஃபைனலாக நம்மளோட சிஎம்பா வின் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட அலெக்சா பிளேஸ், ஷார்லட் ஃபேர் வந்து பார்த்தா அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான நெக்ஸ்ட்டாக இருக்க போகிறோம்ன்றத வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. நயஜஸ் லாஸ்ட் சீசன் கிடையாது, நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த லைனில் இருக்க போகிறோம்ன்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய WWE விமன்ஸ் சாம்பியனான ஜேட்கர்கள் ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிச்சினை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு துவச்சிடுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மிச்சின் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய ஜேட்கர்கள் அட்டாக் பண்ணி விட்டுருப்பாங்க, கெண்டோஸ்டிங்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் MFT பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ MFT வந்ததுக்கப்புறம் சோலோசிகா இந்த இடத்துல பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. சோலோசிகா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் விளையாட்டுன்றது எதுவுமே கிடையாது, கேம்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு ஃபேமிலின்னு இந்த இடத்துல வந்தனால இதுக்கப்புறம் எனக்கு வந்து எதுவுமே விளையாட்டாக இருக்க போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி வந்து தான் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்மளுடைய ஜோகேசி டெக்ஸ்டைல் லூமிஸ் வர்சஸ் நம்மளுடைய ஜேசி மெட்ரோ டாங்காலுவாக்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருப்பானுங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு போயிருது. டிஸ்குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நோ கான்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிருந்தனால இந்த பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக போய்கிட்டே இருக்கும். அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக் கார்டுன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈலியா டிராகனா ஒன் செகண்ட் நம்மளோட NSH சாம்பியன்ஷிப்பாக ஓப்பன் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய மிஸ்ஸஸ் ஜோ ஹென்ரி கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. கூடவே நம்மளுடைய ட்ரூ மேக்கெண்டயர் வந்து ரிட்டர்ன் ஆகிறாருங்க. ஸோ ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகிறாருன்றதை WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கைஸ் இது எங்கேயோ சிமிலர் ஆன மாதிரி இருக்கும், இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ஆகிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி கேட்பீங்க. ஆக்சுவலி நான் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ஸ்மாக்டவுன் தான். அதை செப்பரேட்டாக ஸ்பாய்லர் அலாட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். அது இந்த வாரம் ஸ்மாக்டவுனுக்கானது தான் இது. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் கார்டை WWE கையோட டேப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் ராவையும் டேப் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனே வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணியிருக்காங்க. ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவோடே வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நடந்தது லைவ்லாம் கிடையாது, ஆல்ரெடி டேப் பண்ணதை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நடக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE நெக்ஸ்ட் வீக் ராவும் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நடந்த ஸ்மாக்டவுன்றது லைவ் கிடையாது, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் ராவும் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுன் லைவ் நடக்காது. ஸோ ஆல்ரெடி டேப் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க லைவ் மாதிரி. அது அப்கமிங் என்ன கதைன்றதை அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட் லான்ச் பண்ண போகிறோம். அந்த கண்டென்ட் போக ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ராவோட ரிசல்ட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாய்லர் ஃபுல்லாக இருக்க போது. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மக்கள் நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.